الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. கண்ணியம் நிறைந்த ஃப்ளை நுஜூம் உம்ரா குரூப் ஹாஜிமார்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களுடைய ஆயுளில் ஆஃபியத்தில் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செய்து, அருமை ஹாஜிமார்களே, நாம் நம்மளுடைய உம்ரா பயணம் நிறைவடைய, இறை பொருத்தம் பெற நாம் பேண வேண்டிய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஹலால் ஹராம் பேணுதல், இரண்டாவதாக உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகளை பேண வேண்டும் என்பதை பற்றி நாம் சொல்கிறோம். உறவுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமோ, யாருடைய ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டுமோ, பரக்கத்து வேண்டுமோ, அவர்கள் தங்கள் உறவுகளை பேணட்டும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அரஃபா பெருவழியில் கூட நாயகம் துஆ செய்கின்ற வேளையில், உறவுகளை முறித்தவர் இந்த சபையில் இருந்தால் எழுந்து சென்று விடுங்கள், நான் துஆ செய்ய போகிறேன். ஏனென்றால் உறவை முறித்தவன் இருக்கின்ற சபையில் கேட்கப்படும் துஆ இறைவனிடம் போய் சேராது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அருமை ஹாஜிமார்களே, நாம் உறவுகளை பேணி நடப்போம். நமது உம்ரா பயணம் வெற்றி அடைய மிகவும் முயற்சிப்போம். இறைவன் அதற்கு அருள் புரிவான். உறவுகளை பேணி நீங்கள் உறவுகளிடம் வழி சொல்லுகின்ற நேரத்தில், நான் என்னுடைய உம்ரா பயணத்தை செய்யவிருக்கிறேன், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்களில் நல்லவர்கள் சாலிகானவர்கள் செய்கின்ற துஆவின் அந்த பரக்கத்தினாலும் கூட நமது பயணம் எளிதாகும், நமது வணக்கம் லேசாகும், இறைவனிடம் பொருத்தம் பெறும். அது மட்டுமல்ல, உங்களோடு சேர்ந்து உம்ரா வருவதற்கான வாய்ப்புகள் கூட அவர்களுக்கு கிடைத்து விடுமேயானால், ஒரு நன்மையை அறிவித்தவன் அதை செய்தவனை போன்றவன் என்ற நாயகத்தின் சொல்லும் நமக்கு பொருத்தமாக ஆகிவிடும். இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.